எல்லாம் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, என்ன கேட்டாலும் வீதி சரியான மோசம். எனக்கு ஷர்ட் அயன் பண்ணி தருவாள், இருக்கு வேஸ்டி அயன் பண்ணி தருவாள். எனக்கு அப்படி இந்த பிறந்த வரலாற்றுலயே திருவிழா காலத்துல சிவப்பு மலிவா மலிவா மதியம் என்னடா அந்த ஆற்று நீர்ல இப்போ வேலவன் முன் வீதிக்கு வந்துட்டார். சுண்டல் வாங்கியாச்சு. எடுத்து நேரம் போட்டு திருகோணமலையில் இருக்கிற குன்றொன்றுல முருகன் சிலை அமைக்கிறதுக்கான முயற்சியை செய்யறோம். அதற்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய விரும்பினால் திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளாமலே மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இணைப்பை அழுத்தி அந்த காணொளியை பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி தர்சனாமூர்த்தி ஜனனி. இப்ப எங்க போக போறோம்டா, தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் கோயில் திருவிழா தொடங்கி இருக்குது. இன்றைக்கு எத்தனையாம் திருவிழா? 8ஆம் திருவிழா. ஜனனி இன்றைக்கு தான் முதலாவதா போறேன். திருவிழா தொடங்கினதுக்கு இன்றைக்கு தான் போறேன். நேற்றையும் போயில, முந்த நாளையும் போயில, அதுக்கு முதல் நாளையும் போயில. சரி, இன்றைக்கு கூட்டின்னு போகிறோம். பாருங்க, எங்கண்ட பூமரத்தில் நிறைய பூக்கள் 1 2 3 4 5 ஒன்னே மணி விடுறாங்க தள்ளி. சரியா, இப்போ இங்கே இருந்து நாங்கள் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு போக போகிறோம். 8ஆம் நாள் திருவிழாவை இரவு நேரத்தில் போய் பார்க்க போகிறோம். நாங்கள் எத்தனை மணிக்கு வெளிக்கிட வேண்டிய, நாங்கள் நீயே சொல்லு எத்தனை மணிக்கு போக மாட்டேதுண்ணா? 6 மணி அல்லது 6 மணிக்கு, இப்போ 7 மணிக்கு முன்னே போவோம்னு திட்டமிட்டுனாங்க. இப்போ நேரம் என்ன? இப்போ நேரம் 6:45, 7:43. 1 மணித்தியாலமா வெளிக்கிறியா? நீ சொல்லு, நான் எவ்வளோ நேரத்தில் வெளிக்கிட்டேன்? 5 நிமிஷம். உனக்கு ஷர்ட் அயன் பண்ணி தருவாள், இருக்கு வேஸ்டி அயன் பண்ணி தருவாள். எனக்கு அப்படி நாங்கள் போகைக்க ஒரு முச்சக்கர வண்டி ஒழுங்கு செய்து போவோம். ஏனெண்டா உண்மையாக அங்கே நாங்கள் போய் வாகனத்தை விட்டுட்டு போக இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்காது. அதனால நாங்கள் உங்கள்ட்ட வண்டி, அதுக்கேற்ற மாதிரி வண்டியும் இல்லை. வண்டி இருக்கே, அது இப்போவே கொஞ்சம் வைக்கணும் தான் நினைக்கிறோம். வண்டி வேணும்னா 2 சில் வண்டி, அது நான் சொல்கிறேன் 3 சில் வண்டி. நேரம் 8 மணி ஆகுது, 7:57. இப்போ கோயிலில் நின்று சாமி கும்பிட்டு கொண்டிருக்கோம். நீங்கள் போகிற நேரம் அங்கே என்ன பழக்கம். நாங்கள் இப்போ எந்த வீதியால் பயணம் செய்கிறோம்? தொண்டைமானாறு வீதி, அச்சுவேலி தொண்டைமானாறு வீதியால் போகிறோம். துள்ளி துள்ளி தான் போகிறோம். ஒரு நாள் துள்ளி துள்ளி தான் போகிறோம். அந்த ரோட் போட்டாச்சுன்னு இல்லை, இல்லையா? ஒன்றும் போடையது. வேலை நடந்தது இனி மலையே சாட்டுவாங்க. இல்லை, கொஞ்சம் வேலை நடந்த வேலைக்கு. சரி, இப்போ எவ்வளோத்தடிக்கு வந்துடும் ஜனனிகா? இப்போ நாங்கள் பாலம், தொண்டைமானாறு பாலம். பாலம் இல்லை, பாலம். சரி, இதுதான் தொண்டைமானாறு பாலம். நேரம் என்ன? 8:15. இங்கே கிளிநொச்சியிலேருந்து வாரீங்களோ? ஏன் இவ்வளவு நேரம் எடுத்ததுன்னா, நாங்கள் வந்து அந்த அச்சுவேலி தொண்டைமானாறு வீதி சரியான மோசம். இதுல இறக்கி விடுங்க, நீங்க அந்த பாலத்தை தாண்டினொன்னு இறக்கி விடுங்க. ஏன்டா இந்த பக்கத்தால் நாங்கள் ஒரு காலம் நடந்து போயில, இங்கே அது நிறைய வண்ணமான வெளிச்சங்கள் இருக்கு. இதுல இறக்கி விடுங்க. இறக்குற உங்க விதிமுறையின் படி இறக்கி விடுங்க. நேரம் 8:18 ஆச்சுது. நாங்கள் இப்போ தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு போகிற வடக்கு பக்க நுழைவாயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த பக்கம் பாருங்கோ, இதில் இருக்கிற முருகனை பார்த்தீங்களா? நல்ல வாடிவா இருக்கிற முருகன். மயில் இருக்கிறபடியா மயில் வாங்கினேன். அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. சரி, வாங்க போவோம். ஆனால் இன்றைக்கு தான் அதில் போகிறோம், இந்த நுழைவாயிலாலண்ணா. என்ன கூட்டிகிட்டு போகிறேன். பிறந்த வரலாற்றுலேயே திருவிழா காலத்தில். சரி, இதுதான் வடக்கு பக்க நுழைவாயில். வடக்கு தானே இது? சரியா? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. சரிதானே? இருக்கடா, இதுவே எப்படின்னா அந்த பக்கம் வந்தா இன்னும் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இல்ல இல்ல, இந்த பக்கம் இப்படிதான் இருக்கிறது. நீங்க இந்த பக்கம் வரையிலன்றீங்க. நீங்க தான் வரையில, நான் வரணும். ஜனனிக்கு பக்கமா கிடக்கோ ஆசையா கிடக்கும். 2 பக்கம் சுழண்டு கதைக்கலாம்.
இங்கே கரையும் இதில் ஜனனி இதை டக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க இதில் என்ன என்ன வடிவம் இருக்கு முருகன்னா இருப்பார் ஆனால் இதில் பிள்ளையாரை கொண்டு திருத்தி விடுறாரு இதில் இருக்க பிள்ளையார் ஓ முன்னு நல்லா இருக்கு என்ன இது அந்த அதுக்குள்ளே பாருங்க முருகன் வேல் மயில் இரண்டும் சேர்ந்து அந்த ஆற்றுக்குள்ள ஆற்றங்கரையில் ஆற்றுக்குள்ள ஆற்றங்கரை சரி இப்போ நாங்கள் நுழைய போகிற பகுதியை பாருங்க வெளிச்சத்தை பாருங்க அப்படி இருக்கு இதில் போங்க இதில் தாவரங்கள் எல்லாம் வந்து வேண்டிக்கொண்டு போங்க வேண்டத்தாமன் நாங்கள் வரும்போதே வேலவன் இப்படி நேரம் வந்து திரும்பிட்டார் வடக்கு வீதிக்கு திரும்பிட்டார் ஜனனியால தான் இப்போ பிந்தி வாரம் இல்லாட்டி நாங்கள் இப்போ சாமி சுற்றுறத பார்க்கோம் இது நல்லா இருக்குல்ல இந்த வெளிச்சம் சிவப்பு மலிவா அதே மாதிரி மலிவா இருக்கு வந்து பண்ணி பாருங்க மலிவுன்றது வந்து விலையை கேட்டுட்டு நீங்க தான் தீர்மானிக்கணும் பாத்தியா உள்ளுக்கு ஆக்கள் போகக்கூடாதுன்றக்கா சில வேளைகளை கம்பியில் ஏதாவது முட்டு பண்ணுதுண்டா கம்பியில முட்டுறாக்கள் சரி என்ன என்ன கரண்ட் வர என்ன வணக்கம் கடையை எடுத்துருங்க கச்சான் பண்ணுங்க வந்து அப்படி எங்கே வரணும் இங்கே வரணும் இதில் கிட்ட ரெண்டு பார்க்க நல்லா இருக்குது மக்களே வாங்க என்ன அதையும் பார்த்துட்டு போவோம் ஏற்கனவே பிந்தி தான் வந்து நிற்கிறீங்க 5 போடுங்க 3 பார்த்தீங்களா அந்த ஆற்று நீரில் பஞ்சவர்ணம் பட்டு பார்க்க நல்லா இருக்கு பஞ்சவர்ணம் தானே நிறைய இருக்குதுல்ல பஞ்சவர்ணமா சரி அந்த பார்க்க எவ்வளோ வடிவாக இருக்குது பார்த்தீங்களா இந்த காட்சி இந்த முறை தான் இது போட்டிருக்கு கடந்த ஆண்டு இதை நான் காணையில் சில வழிகளில் போட்டிருந்தது தெரியலாம் போடையில் 100% நம்புறேன் என்னோட இதாலெல்லாம் வந்து போனாங்க சரியோ இப்போ கோயிலுக்குள்ளே போவோம் வாங்க ஜனனி வார நேரம் இது பாருங்க வடக்கு வாசலுக்கு வேலவன் வந்து விட்டார் ஓ இந்த கழிப்படத்தில் நினைப்போம் பாருங்கோ நாங்கள் வருவோம் நீ வருவோம் ஐயோ புறங்காலைங்க எப்படிவா சரி இப்போ வடக்கு வீதியில் வேலவன் நிற்கிறார்
இப்போ வேலவன் முன் வீதிக்கு வந்துட்டார். அடுத்ததாக மெல்ல மெல்ல ஆடி அசைந்து உள்ளுக்கு போக போகிறேன். நாங்கள் உள்ளுக்கு போய் நின்று பார்ப்போம். வேலவன் உள்ளுக்கு போட்டார். இப்போ நாங்கள் கோயிலினுடைய உள்வீதி சுத்திரம். அதுக்குள்ளால தெரியுத வேறு வேலவன். சரி, சுற்றி கொண்டு வருவோம். சரி, இந்த ஆண்டு திருவிழாவுக்கு 8 நாளைக்கு பிறகு 8வது நாள் தான் வந்திருக்கு. இன்றைய நாள் உங்களை கூட்டிடுற வேணும் ஒவ்வொரு நாளும். இன்றைய நாள் எப்படி இருந்தது? சந்தோஷமா இதை வச்சு வந்த நேரத்தில் வடக்கு வீதிக்கு வந்துடுது. ஆனால் அதை பார்த்தோன்னே ஒரு ஓ, அடுத்ததுல நடந்த ஒரு கதையை சொல்லிவிடு. ஒரு ஐயா வந்து அதில் சொன்னவர், அதில் என்ன பாக்களுக்கு அடிவிடக்கூடாது, நம்ம என்ன இப்போ மிருகணங்களை பார்த்து கொண்டே இருப்பார். அவனு போட்டு அந்த பூச இடங்கள் மாலக்காடியில் அங்கே போட்டு நாங்கள் அதில் நினைக்கிறோம். அது ஏன் சொல்கிறோம்னா, இப்போ இந்த முருகனை முருகன் பார்க்குறேன்னு சொன்னாலும் அந்த முருகனை பார்க்க ஒரு மகிழ்ச்சி ஒன்று வரும். அதுக்காக தான் அவர் போனது. அதில் இருக்கிறத செல்வச்சன்னதி கலாமன்றம் தெய்வீக இசை அரங்கு. சரி, அந்த அரங்கில் இப்போ நடக்க போகிற நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்போம். வாங்கோ. நிகழ்வு பார்க்க வந்திருந்தவன்ட்டு போன அமைத்துக்கணும் கதைக்கு. கோவில் கொண்ட இடம் சரி, நாங்கள் இப்போ சுண்டல் வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம். அப்படியே திரும்பி பாருங்க. எனக்கு பிடிச்ச பேர் ஜதுசன். அதில் வேண்டும் இல்லை, உண்மையாக ஒரு உண்மை ஒன்று சொல்லட்டா. நாங்கள் இருவாலை சந்தி இருக்குல்லோ, இருவாலை சந்தி அடியில் ஒரு நாள் சுண்டல் வாங்கி சாப்பிட்னாங்க. நல்ல சுவையாக இருந்தது. சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது பேரை பார்த்தா ஜனனி என்று இருந்துச்சு. நேற்று இங்கே வந்து நாங்கள் அந்த நிகழ்வு பார்த்து கொண்டு இருக்கேங்க நண்பர்கள் வந்து சொன்னார் சுண்டல் சாப்பிட்றாங்க, நல்லா இருந்தது. பிறகு நாங்கள் எப்படி தெரிய வந்தால் அவங்களை எடுத்து கேட்டு நாங்கள் இங்கே வேண்டாண்ட ஜதுசன் இருக்குமென்ற உடனே எனக்கு என்னடா இது ஜனனி ஜனனி இந்த பேரில் சுண்டல்கள் வண்டில் போட்டால் நல்லா இருக்குது, ஜதுசன் பேரில் போட்டால் நல்லா இருக்குது. ஜதுசன்ன்றது இவாண்ட யாரு வருங்காலம் இல்லை. சரி வாங்க, சுண்டல் வண்டி தான் வண்டி. எவ்வளோ சுண்டல் வாங்கியாச்சு. இதில் எல்லாம் கலந்துருக்கு. நேற்று அங்குளம் தான். நேற்று நாங்கள் சாப்பிட்டது இங்கே சொல்லிவிடுவாங்க சாரமணி சாப்பிட்டு சாரமணி தம்பி சாப்பிட்டு. நேற்று நாங்கள் சாப்பிட்டது இந்த வண்டியில், அதே வண்டியில் தான் இந்த வண்டியிலும். பேர்
அந்த கறி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கறி என்ன போடுறது நல்லா இருக்குல்ல, நல்லா புளிப்பா சுவையா. எனக்கு சுண்டல் தனியாக தான் சொன்னான். நல்ல சாப்பிட்டு பார்த்து சொல்லு. படவானு இந்த குழம்புக்கு தான் காசு. ஆமாம் சரி மக்களே, நல்ல சுவையாக இருக்குது. சாப்பிட்டு வந்து சந்திக்கிறோம். நாங்கள் வயலின் வாசிக்கிறத கொஞ்சம் நேரம் ரசித்து போட்டு அதுக்கு பிறகு சுண்டல் வாங்க போனாங்க. சுண்டல் வாங்கி கொண்டு வரும்போது இதில் பாருங்க பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம். கேட்கவே ஆசையாக இருக்குது. மக்களே என்னென்னா, நாங்கள் சுண்டல் சாப்பிட்டுட்டு போய் அதில் இருந்து அந்த பாட்டை கேட்டு ரசிப்போம்னு சொல்ல தங்கச்சி சொல்கிறா இல்லை ஏதாவது குளிர் களி குடிக்க போகிறான். என்ன காரணம்? உரைக்குது. 10ஆம் திருவிழாவில் காவடி அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு அப்படியே காவடி வந்து கொண்டே இருக்கும். இப்போ இடைக்கிட வந்து கொண்டு இருக்கு. இப்போ நேரம் என்ன சொல்லுங்க பாபம்? 10:28. இது உண்ட காது இந்த பேரத்தை தாங்காது. உனக்கு அளவானது இதில் இருக்கு. இந்த அளவு தரத்தை தாங்காது உன்னுடைய காது. எது நான் எடுத்துக்கொண்டு வா, வேலைக்கு நேரம் போடுது. எது நல்லா இருக்குங்க. வாங்க வரப்போது வேலையை உங்களை விட்ட ஆறுதல் நினைக்கிறீங்க. வேலைக்கு எடுத்துக்கொண்டு வா. எதனாலும் எடுத்துக்கொண்டு வா. இதுதான் ஜனனி. இந்த எல்லாரும் இப்படி தானே ஓட மாட்டேங்க. என் எடுத்துக்கொண்டு வா, நேரம் போட்டுது. அங்கே வந்துடுது. வாங்க. இல்லை வந்து இதுக்குள்ள எடுத்துக்கொண்டு வா. எடுத்துக்கொண்டு வா ஜன, நேரம் போடுது. வானம் பிறகு சொல்லி எடுக்கும். எடுக்கிறேன்டா 3 சொல்லி இருக்கும். 3 சொல்லி எடுத்துக்கொண்டு வா. நாளைக்கு வந்து எடுக்க. சரி மக்களே, வீட்டை வந்தாச்சு. நேரம் 11:22. நாங்கள் போன நேரம் பிந்தி போச்சு. அப்படி ஒரு 6 மணி போல் போயிருந்தாலும் இந்த நேரம் தான் வந்துருப்போம். ஏன்னா சாமி சுற்றி முடிகிறத பார்த்து தான் வந்திருப்போம். இந்த நேரம் தான் வரலாம். இன்றைய நாள் பொழுது சிறப்பாக போனது. ஜனனி ஏதாவது எல்லாம் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, என்ன கேட்டாலும் நாங்கள் அதை பக்திமயமாக சொல்ல போகிறான்னு பார்த்தா எல்லாம் வேண்டியாச்சு என்று காட்டுறாள். சரி மக்களே, இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை கவனிசன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ஒரு காணொலி உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.